friends, welcome to jijisdaybook. இன்னைக்கு நாம சிம்பிளா 10 நிமிஷத்துக்குள்ள தயார் செய்யக்கூடிய சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பன்னீர் புர்ஜி ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் புர்ஜி வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த பன்னீர் புர்ஜி செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் தேவைப்படாதீங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ருசியாக செஞ்சிடலாம். வெயில் காலங்களில் அடிக்கடி பால் கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போன பாலை நம்ம திரட்டு பால் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுவே அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பன்னீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவியாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சைடிஷ் செஞ்ச மாதிரி ஆகிடும். கெட்டு போன பாலை பயன்படுத்தின மாதிரியும் ஆகிடும். சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கடாயில் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற 4 தக்காளி பியூரியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசமும் போகணும். அதே சமயத்தில் நல்லா திக்காக இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உதுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 லிட்டர் பாலில் இருந்து எடுத்த பன்னீர் தாங்க சேர்த்துருக்கேன். அதுக்கு உண்டான அளவு முறைகளை தான் சொல்லியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே நான் ட்ரை சப்ஜி மாதிரி தான் பண்ண போகிறேன். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கினோன்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் புர்ஜி தயாராகிடுங்க. எங்கள் வீட்டில் பன்னீர் புர்ஜி செய்யும்பொழுது நாங்கள் ஃபுல்கா தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி பன்னீர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா? சப்பாத்திக்கு எண்ணெய் விடாமல் இந்த மாதிரி ஃபுல்கா செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் ஃபுல்கா, ட்ரை சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் இந்த பன்னீர் புர்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பட்டரோ நெய்யோ விட்டு சப்பாத்தியும் செஞ்சு நான் எடுத்து வச்சுக்குவேன். மீந்து போகிற சப்பாத்தி மாவில் அதில் கொஞ்சம் டொமேட்டோ கெட்சப் சேர்த்துட்டு இந்த பன்னீர் புர்ஜியை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின பச்சை வெங்காயமும் கொடைமிளகாயையும் சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நம்ம கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் வீட்டில் இருந்து எடுத்த பாலாடையை நல்லா அடித்து க்ரீமாக்கி இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் wrap ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம க்ரீன் சட்னி செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ரெட்டில் ஒரு சைடில் க்ரீன் சட்னியும் இன்னொரு சைடில் டொமேட்டோ கெட்சப்பும் நடுவில் இந்த பன்னீர் புர்ஜி வச்சுட்டு நம்ம விரும்பின காய்கறிகளை வச்சு டோஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட பன்னீர் சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடும். இது மட்டும் இல்லைங்க, தோசை மாவை வச்சு இதே பன்னீர் புர்ஜியில் நம்ம பன்னீர் தோசையும் ரெடி பண்ணலாம். பார்த்தீங்களா, ஒரு பன்னீர் புர்ஜியில் எத்தனை நம்ம டிஷ்ஷஸ் செய்யலான்னு. ஆனால் ஒவ்வொரு டிஷ்ஷஸ்க்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருதுங்க. நான் அதை ட்ரை பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.